உன் மனதுக்கு பிடித்த ஒரு விஷயம் இருந்தால் அதை செய்வதற்கு நேரத்தை தள்ளி போடாதே. இதை விளக்குவதற்கு ஒரு தமாஷான கதை உண்டு. வெள்ளைக்காரன், அரேபியன், இந்தியன் மூவரும் ஒரு நாள் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன அல்வா துண்டு கிடைக்கிறது. மூவரும் பங்கு போட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிகச் சின்ன அல்வா துண்டு அது. அதனால் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாம் இப்போதைக்கு இந்த அல்வாவை ஒரு பாத்திரத்தில் மூடி வைத்துவிட்டு இன்று இரவு படுத்து தூங்குவோம். மூவரில் யாருக்கு அற்புதமான சிறந்த கனவு வருகிறதோ அவருக்கே இந்த அல்வா துண்டு என்று தீர்மானித்துக் கொள்கிறார்கள். மறுநாள் காலையில் 3 பேரும் தாங்கள் முதல் நாள் ராத்திரி கண்ட கனவை பகிர்ந்து கொள்ள சுற்றி உட்காருகிறார்கள். வெள்ளைக்காரன் ஆரம்பிக்கிறான். நேற்று இரவு என் கனவிலே கடவுள் வந்தார். என்னை அவர் தன் பூந்தோட்டத்துக்குள் அழைத்து கொண்டு போய் பல அற்புதங்களை செய்து காண்பித்தார் என்றார். அடுத்து அரேபியன். நேற்றிரவு என் கனவிலும் கடவுள் வந்தார். ஆனால் அவரை நான் என் பூந்தோட்டத்துக்கே அழைத்து போய் அவருக்கே பல அற்புதமான விஷயங்களை காண்பித்தேன். கடைசியாக இந்தியன் பேச ஆரம்பித்தான். நேற்றிரவு என் கனவிலும் கடவுள் வந்தார். ஆனால் நாங்கள் பூந்தோட்டத்துக்கு எல்லாம் போகவில்லை. கடவுள் என்னை பார்த்து, அடே முட்டாளே, எதிரிலேயே இவ்வளவு இனிமையான அல்வா துண்டை வைத்துக்கொண்டு கனா கண்டு கொண்டிருக்கிறாயே, முதலில் தூக்கத்தை விட்டொளி, உடனே எழுந்து போய் அந்த அல்வா துண்டை சாப்பிடு என்று கடுங்கோபத்துடன் கட்டளையிட்டார். கடவுள் சொல்வதை நாம் மீறுவது சரியாகுமா? அதனால் நானும் மறுபேச்சில்லாமல் எழுந்து போய் அல்வாவை சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னார். மற்ற இருவரும் திடுக்கிட்டு போய் பாத்திரத்தை திறக்க உள்ளே அல்வாவை காணோம். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதோ அந்த வேலையை நாம் தள்ளி போடவே கூடாது. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை சந்தோஷத்தோடு முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள்.